வெல்கம் டு ஷீரோ vlog. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காசிமேடு மார்க்கெட் தான் வந்திருக்கோம். காசிமேடில் மார்க்கெட்டில் வந்து மொத்தம் 2 இடம் இருக்குது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடம் எப்படின்னா ஒரு 5000 10,000 இந்த ஹோட்டல்ஸ்லாம் அதிகமாக வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நடக்கும். அங்கே வந்து நம்ம போட்டி போட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் எப்படி சொல்கிறது ரொம்ப சூப்பராகவும் கிடைக்கிற இடம் வந்து சின்ன மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் ரொம்ப ஃபெமிலியரான விஷயம்னா அந்த மீன் ஏலம் அந்த இடத்த விட இங்கே ஏலம் வந்து சூப்பராக விடுவாங்க. ஏலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து எப்படி போட்டி போட்டு கம்மியாக வாங்கலான்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சேனல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் உள்ளே வந்தாச்சு. இது வந்து வேறு என்ட்ரன்ஸ். நம்ம எப்பயுமே அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு வழி இருக்குது. ஏன்னா பெரிய மார்க்கெட்லேருந்து நம்ம நடந்து அப்படியே இந்த வழியாக கூட வரலாம். ஓகே, நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா வாரம் ப்ளூ கலரே போட்டு வராரு. நானும் வாரம் சொல்கிறேன். யாராச்சும் கமெண்ட் செக்ஷனில் இவரை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரி, அப்படியே உள்ளே போகுமா? பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? பயங்கர க்ரௌடாக பாருங்க அந்த இடத்துலலாம். செம்ம கிளைமேட் இன்றைக்கி. ஆனால் உள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கி என்ன மீன் வந்திருக்கு, என்ன ப்ரைஸில் வந்திருக்குன்னு. இந்த கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் வாங்கின கொஞ்சம் அதிகமான மீன்லாம் டக்குன்னு தூக்கிட்டு போக முடியாது. இவங்க இருப்பாங்க 50 ரூபா தான் நினைக்கிறேன். டக்குன்னு இவங்க சொன்னால் தூக்கிட்டு வந்து நம்மளுக்கு வெளியே வந்து கொடுத்துருவாங்க. கூட மீன் இருப்பாங்க, பயங்கர ஃபேமஸ் இங்கே கூட மீன் தான். கூட மீன் அதுக்கப்புறம் இந்த யானை வர்றது இந்த மாதிரி தான். இந்த போட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து போட் வரும். அவர் பார்த்தீங்களா அந்த வலை இருக்குது பாருங்கள், இதுலேருந்து பிரித்து இங்கேயே கையோட சேல்ஸ் கொடுத்துருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கூட வச்சுருக்காங்க. போட்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே யானை விட்டு போயிட்டே இருப்பாங்க. செம்ம கிளைமேட் ஆகுங்க. ஓகே, உள்ளே போவோம். பயங்கர க்ரௌடாக இருக்குது. எப்படி போகிறதுனே தெரியலையே. யாரா ஏலம் போயிடுது. யாரா சூப்பராக பாருங்க. அவ்வளோ யாரம் 1000 ரூபா 1000 ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ யாரா பாருங்க, மொத்தமாக சேர்த்து 1000 ரூபா தான். செம்மல வா, வேறு லெவலுங்க. கொஞ்சம் சின்ன ஏரா தான், பட் 1000 ரூபாய்க்கு இவ்வளோனா பெரிய விஷயம் தான். 1000 வரையும் போகுது. பாருங்க, அந்த இடத்துல ஏலத்துக்காக எவ்வளோ பேர் சுற்றி போட்டுருக்காங்க. ஒரு இடத்துல ரவுண்டாக இருக்கா, அது எல்லாமே ஏலம் தான். இங்கே ஃபஸ்ட்டு ஏலம் எறாவோட ஏலம் விட்டாங்க. 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அடுத்தது இந்த அக்கா ஒரு ஏலம் விட்டுருக்காங்க. 1500 ரூபா சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த பட்டா வச்சுருக்காங்களா, டப்பு வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. பேசனு இது இவங்களே லோக்கல் டீலர்ஸ் தான். இங்கே வாங்கிட்டு போய் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் இல்லை நம்ம ஏரியாவில் வந்து வீடாக கூட வருவாங்க சேல்ஸுக்காக. இந்த பிஸ்னஸ் தான் 1600 ரூபா ஏலத்தில் போயிட்டு இருக்கு. இந்த பஸ் தான் மிக்சிங்கில் இருக்குது எல்லாமே. 1700 ரூபா இந்த அக்கா தான் கேட்டிருக்காங்க. 1700 ரூபா கேட்டிருக்காங்க. முடிஞ்சு வச்சுப்போம். சூப்பர்ப்பா. அண்ணா டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டே பாரு. 550 ரூபா 600 ரூபா போகுது. மறுபடியும் அந்த அக்காவை 850 ரூபா கேட்குறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஏய், நண்டு 1000 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. 1000 ரூபா இவ்வளோ நண்டும். இவ்வளோ நண்டு இருக்குப்பா. 1200 ரூபா போகுது. அவ்வளோ 1350 ரூபாய்க்கு விட்டாங்க. 400 ரூபாய்க்கு வந்து இது நண்டு பாருங்க. நல்லா உயிரோடையா இருக்குப்பா. சூப்பரா உயிரோட இருக்காரு. உயிரோட நல்லா
சீப்பா இருக்கு, யாரும் வாங்காம இருக்காங்க. அது போல இப்போதைக்கு ப்ரைஸ் போல 400 ரூபாய்க்கு போல. க்ரௌட்லாம் நல்லா தான் இருக்கு, மழை போல இருக்கு. சங்கரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சங்கரா சங்கரா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. 2000 ரூபா. செம்மையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே மின்னுது. மொத்தமாக சேர்த்து 2000 ரூபா. 2300 ரூபா கேட்குறாங்க. 350 போகுது. சூப்பர். 2350 ரூபா. முடிஞ்சு 2500 ரூபாய்க்கு. வேறு லெவல் போங்க. செம்ம மீன் எல்லாமே 1500 ரூபா. மொத்தமாக 1500 ரூபா. சூப்பராக இருக்கு. கேட்குறாங்க 2600 ரூபா. 3000 என்ன கேட்குறாரு? 3000 போயிடுச்சு. கூட ஃபுல்லாக இருக்கு. 3000 வாங்கியாச்சு. முடிஞ்சு மொத்தத்தையும் டக்குன்னு வந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிட்டேன்ட்டாங்க. இந்த போட்டில் மீன் வந்துருக்கு பாருங்க. இந்த வலை ஃபுல்லாக இருக்குது பாருங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷு மீன் பக்காவாக இருக்குது. என்ன மீன் தெரில, வரும் இனிமேல் தான் ஏலத்துக்கு. அங்கே ஒரு போட்டு வருது பாருங்க. செம்மையாக மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபுல்லாகவே இதாக தான் இருக்குது. ஓகே, மைக் வேறு கீழே வந்துச்சு. இப்போ தான் மைக் கிடச்சிச்சு, எடுத்து கொடுத்தாங்க. நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. எவ்வளோது 1000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது மொத்தமாக. அவ்வளோ தான், கலாக்க இறங்கிட்டாங்க. இன்னைக்கு வியாபாரம் வேறு லெவலாக இருக்கும். என்ன மீன் வந்திருக்கு? 500 ரூபா ஸ்டார்டிங் விலை. 500 ரூபா. 700 ரூபா ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. 750. 750 ரூபா முடிஞ்சு போச்சு. யாரும் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க போல. 1000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உயிரோடு இருக்கு பாருங்க. வரும் கால் ஆடிக்கிட்டே இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போலப்பா. சூப்பர்ப்பா. பாறை மீன் வந்துருக்கு. அது 1000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ஆகுது. சங்கரா எல்லாமே சேர்த்து. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது 1000. கொடுவா 4 கொடுவா 1500 ரூபா. 1600 ரூபா போகுது. 4 கொடுவா. 3 சின்னதாக இருக்கு, ஒன்று வந்து பெருசாக இருக்கு. 1700 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 1750 ரூபா முடிஞ்சிச்சு. 300 ரூபா அந்த பாறை. 300 ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், மொத்தமாக சேர்த்து ஸ்டாக் வந்துருக்கு. 700 ரூபா. ஒரு வஞ்சரம் ஒன்று இருக்குது சேர்ந்து. 850 ரூபாய் எடுத்துட்டாங்க. சூப்பர்ப்பா. 4 பீஸ் இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு, டக்குன்னு விட்டாங்க. ஒவ்வால் வெள்ளை ஒவ்வால் 4 பீஸ் நல்லா பெருசு. 4 பீஸு 1000 ரூபாப்பா. செம்ம ரேட்டு. எப்பயும் வந்தாலும் இந்த ஒவ்வால் போகுது. வந்துச்சு வஞ்சரம் வந்துருக்கு. 150
₹1250 முடிஞ்சது. 4 பீஸ் ₹1250. வருது பாருங்க. கொடுவா, பெரிய கொடுவா, நல்லா பெரிய கொடுவாங்க. அவ்வளோ ₹1150 முடிஞ்சு. நல்லா கத்தியமா நிக்குது பாரு. கொடுவா சூப்பராக பாரு. வேற லெவலில் போ. வஞ்சரம் வந்து டப்பு டப்புன்னு 5 முடிச்சுப்பா. எவ்வளோ ஃபாஸ்டா? ₹700. ரெண்டு வந்துச்சு. சூப்பர்ப்பா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ஆடி இருக்கு பாருங்க. நல்லா உயிரோட இருக்கு. சூப்பர்ப்பா. ₹800 வந்துச்சு. பட்டு முடிக்கிறான் பாரு அக்கா. 2 ஏலம் பக்கத்துல விடுறாங்க. ₹300 இந்த பாறை. ₹200. அப்படியே இந்த நண்டு ஃபுல்லா ₹200. அவ்வளோதான் முடிஞ்சு. ₹250 பாடி முடிச்சாங்க. கடம்பா ₹400. ₹500 முடிஞ்சு மொத்தமா. ₹300 முடிஞ்சு. அவ்வளோதான் பாறை. ₹350. ₹300 மீன். ₹50 வந்து ஏல காசு. மொத்தம் 6 மீன். சங்கரா வந்து ₹600 ஸ்டார்டிங். யாரா வேற லெவல் வந்துருக்கும். சூப்பர் யாரா பாடலாம். அங்க ஒரு இளம்போது இங்க ஒரு இளம்போது எதா பாக்குறதுனே தெரியல. நல்லா பெருசாகுப்பா. சைஸ் ஒரு 4-5 இருக்குப்பா. ஹலோ பல பல பலன்னு இது எல்லாம் உயிரோட இருக்கு பாருங்க. அதெல்லாம் செதில் ஆடிக்கிட்டே இருக்கு பாருங்க. உயிரோட இருக்கு. ₹500. இந்த ₹500. ₹1100 போதும் மொத்தமா. சமமேனுப்பா. நல்லா பெருசா இருக்கு. ₹1100 முடிஞ்சு மொத்தமா. ஃபைட்டு தான் அவரு. ₹400. ₹1100 மொத்தமாவே முடிஞ்சிருக்கு. 2000 சங்கரா இருக்கிறாங்க. பல பல பலன்னு இருக்குப்பா. சங்கரம் சரியா இருக்குப்பா. சூப்பரா இருக்குங்க அந்த சங்கரா. அவ்வளோ ஃப்ரெஷ் பாருங்க. அப்படியே மின்னுதுங்க. கலரை பார்த்தா பார்க்கும்போதே தெரியுது. கையோட புடிச்சு எடுத்துட்டு வந்து போட்டானுங்க போல மார்க்கெட்ல. நண்டு வாங்கிட்டாரு போல. செம்ம நல்லா பெரிய பெரிய நண்டா இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லாமே
காணாங்கத்தா போகுது 850 ரூபா போயிடுது. அவ்வளோதான், இவ்வளோ காணாங்கத்தா 900 ரூபாய்க்கு போயிருக்கு. 800 ரூபாய்க்கு அந்த மீனை சொல்லிட்டு மொத்தமாக இவ்வளோ பெரிய நண்டு இருக்கு பாருங்க. நல்லா இந்த ஃபுல் கூடிய 3000 ரூபாய்க்கு மேலே வருதான். நாங்கள் ஒரு லாப்ஸ்டர் இருக்கு பாருங்க. அடுத்த மீன் போட்டுருக்காங்க. பலன்னு இருக்கு பாருங்க. வாழை எல்லாமே சேர்ந்து 400 ரூபா மொத்தமாக. சூப்பர்ப்பா, இவ்வளோ மீன் 400 தான். 300 ஆயிடுச்சு, 100 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் பாய்க்கலாம் 300 ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லைப்பா. 300 ரூபாய்க்கு தாராளம் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்களேன். வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், வாங்குறதுக்கு ஆள் இல்லை அவ்வளோங்க. ஃபிஷ்ஷஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா. 1000 ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க டக்குன்னு. 1500 ரூபா சொல்லி இது 400 ரூபா 500 ரூபா சொல்கிறாங்க. அது 1050 ரூபா வரையும் வந்துருச்சு. ஆனால் இப்போதைக்கு விலை போல. என்னென்னா அதுக்கு என்னென்னா கரெக்டான ஆள் வரல. ஏன்னா டப்புன்னு போயிடும். மொத்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த கலாக்காயம் அங்கேயே தான் நிற்குது ஃபுல்லாக. இன்றைக்கி பரவாயில்லைங்க, நிறையா போட்டு வந்திருக்கு பாருங்கள். பக்கத்தில் எல்லாமே நிற்குது பாருங்களேன். நிறையா போட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த வலையிலேருந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, வலை அதுலேருந்து பிரித்து இந்த கூடையில் போட்டு இந்த தண்ணியிலே க்ளீன் பண்ணி வெளியே வந்து ஏலத்தை விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், எனக்கு மொத்த ஏலமும் அந்த இடத்தோட முடிஞ்சிச்சு கூட. இங்கே ஃபுல்லாக காலியாக இருக்குது, எம்டியாக பேசலாம். நண்டு உங்கள்கிட்ட நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் கூறு போட்டு வச்சுருக்காங்க. அவங்கள ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் தேடி வராங்களே காசிமேடு. இங்கேயும் இருக்கும் 1-2 பழைய ஃபிஷ்ஷு. பார்த்து எடுக்க வேண்டியது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? இந்த நண்டு போகுது, 700 விலைக்கு போகுது. 500 ரூபாயில் ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா. 700 வரையும் போயிட்டுது. சூப்பராக இருக்குது நண்டு. ஆனால் எனக்கானா 700 ரூபாய்க்கு முடிஞ்சு நண்டு 700 ரூபாய்க்கு முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து காசிம்பேடு அந்த சின்ன மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஏலம் தான் ரொம்ப ஸ்பெஷலு. பயங்கரமான ஏலங்க, பயங்கரமான ஏலம். உண்மையிலே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். வேறு லெவலில் ஏலம் போச்சு. நண்டுலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த பொட்டாசில் அவ்வளோ பெரிய கூடையில் 2000 ரூபாய்க்கு ரேட்டு போல். 2100 ரூபா கூட 2200 ரூபா கேட்டாங்க. இன்றைக்கி 4000 வரையும் அந்த பெரிய நண்டு அவ்வளோ வேலை போயிடுச்சு. நண்டு, எறா, ஆமாம் கொடுவா, வஞ்சரம், மீது எல்லா ஃபிஷ்ஷும் நிறைய ஃபிஷ் வந்துருந்துச்சு. அந்த மடவன் சொல்லி ஒன்று போட்டில் வந்துச்சுங்க. அவ்வளோ மீன் கிட்டத்தட்ட 4500 ரூபா அந்த கூடை. அதுலேருந்து தான் அந்த ப்ரைஸ்லேயே ஸ்டார்ட் ஆகி வந்து டக்குன்னு ப்ரைஸ் போயிட்டே இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வந்து ஆரவாரமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுல ரொம்ப முந்தி அடித்து போயிருந்தாங்க. இதுவரையும் நம்ம மார்க்கெட் வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நம்மளை தள்ளி விட்டு ஓகே வாங்குறதுக்கு வந்து இது விருப்பப்பட்டு போனதே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அந்த சின்ன பொருள் வாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த பெரிய பொருளோட ப்ரைஸ் குவான்டிட்டி அதிகமாக வாங்க நிறைய பேர் வரல. இந்த வீட்டுக்கு தேவையான வாங்குறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. மற்றபடி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். டாடா, பை பாய்.